வெற்றிமணி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிக் பாஸ் சீசன் 7ல மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திய ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா பிரதீப் ஆண்டனி தான். ஸோ பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு நபர் வந்த புதுசில் ரொம்பவே ரொம்ப பேசாம அமைதியாக தான் இருந்தார். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு நபர் பட்டி தொட்டி வரைக்கும் பரவக்கூடிய ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா யோசிக்கிறது தான். எல்லாரும் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது பிரதீப் ஆண்டனி டிஃப்ரெண்டா ஒரு விஷயத்தை யோசிப்பாரு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் கடமைக்குன்னு இந்த ஷோக்கு வந்தாங்க. சும்மா கூப்பிட்டாங்க, இந்த ஷோக்கு வந்தால் நமக்கும் ஃபேம் கிடைக்கும், நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்தாங்க. ஆனால் பிரதீப் ஆண்டனி அவர்கள் இந்த ஷோவை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கிறது மூலமாக இதில் வரக்கூடிய பணத்தை வைத்து நான் ஒரு படம் எடுக்கணும். ஏன்னா பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு நபருடைய ஒரு மிகப்பெரிய ஆசை ஒன்று இயக்குனர், இன்னொன்று நடிக்கணும். இது ரெண்டுமே எனக்கு இது வரைக்கும் சரியா அமையல. அவருடைய படங்கள் ரொம்பவே சொற்பமான படங்கள் தான். இப்பதான் அவருடைய திரையுலக பயணத்தையே அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சதுல அருவி அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு டெபியூ கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா வால் அப்படின்ற படங்கள்ல நடிச்சிருந்தாரு. டாடா கூட கவின் கூட நடிச்சிருந்தாரு. இவர் எப்படி ஃபேமஸ் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கவினுடைய நெருங்கிய நண்பர். கவின் சீசன் 3ல இருக்கும்போது கவினை அடிச்சு இந்த ஃப்ரீஸ் ரவுண்ட் வரும் இல்லையா, அன்னைக்கு கவினுடைய ஃப்ரெண்டா உள்ள வரக்கூடிய பிரதீப் அங்க கவின் நீ எதுக்காக போன, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றத உணர்த்தும் முறையில பலரும் ஒரு அறையை விட்டிருந்தார். ஸோ இப்படிலாம் ஃபேமஸான ஒரு பர்சன் சீசன் 7ல பிக் பாஸ்குள்ள வராரு. இருக்கக்கூடிய எல்லாருக்கூடையும் சண்டை, இவருக்கு கூட யாருமே வச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி இவரை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. சில இடங்கள்ல அவருடைய ஸ்ட்ராட்டஜியும் அவர் பிளே பண்ணார். ஏன்னா இந்த ஷோக்கு என்ன தேவை, நான் ஒன்று ஹீரோவா இருக்கணும், இல்லைன்னா நான் வில்லனா இருக்கணும். நான் ஹீரோவா இருக்க விரும்பல, நான் வில்லனா இருக்கேன். என்னுடைய கேமே எலிமினேஷன் கேம் தான். உன்னை சாவடிச்சாதான் என்னால் இங்கே சர்வை பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த ஷோ நான் கொண்டு போகிறேன், ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போகிறேன். மிட் நைட்ல உட்காந்து கூட இந்த ஷோவுடைய ரூல்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு டெடிகேட்டா இருந்த ஒரு பர்சன் பிரதீப் ஆண்டனி. ஆனா போக 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 அவர் மேல ஒரு இம்பாக்ட் ஒன்று ஏற்படுது. சில இடங்கள்ல நெகட்டிவான விஷயங்கள் அவர் மீறி இருந்தாலும் அவருக்கு இருந்த ரசிகர் கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி, வித்தியாசமா யோசிக்கிற ஒரு முறை. இதனால என்ன நடக்குதுன்னா அங்க இருக்கிற எல்லாரும் அந்த பிக் பாஸ்ல இருந்தா பூர்ணிமா, மாயா, ஜோவிகா, நிக்சன், ஏகப்பட்ட பேர், இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அந்த டைம்ல தான் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது அன்னைக்கு தான் பிரதீப் ஆண்டனிக்கு நடந்த அந்த ஒரு சம்பவம், ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம். பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு நபருக்கு இந்த விஜய் டிவில இந்த பிக் பாஸ் ஷோல ரெட் கார்டு கொடுத்து இதனால பிரதீப்புக்கு எந்த விதமான லாஸும் இல்லை. ஆனா இதை செஞ்சதுனால யாருக்கெல்லாம் லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் அடுத்தடுத்த வாரங்கள் வெளியேறினாங்க. முக்கியமான நபர் கமலஹாசன் அவர்கள். இந்த விஷயங்கள் எதுவுமே இந்த மாதிரி ஒரு ஃபேக் அலிகேஷன் பிரதீப் மேல வைக்கிறாங்க, பொண்ணுங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுனால அது உண்மை ஆயிராது அப்படின்றத அவர் தீர விசாரிக்காம அவங்க சொன்னாங்க அதனால நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்து அவரை வெளியில் அனுப்பின ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை சமூக வலைதளங்கள்ல கிளப்பிச்சு. பிக் பாஸ் பார்க்கக்கூடிய அனைவருமே இதை பத்தி பேசினாங்க. இது பிரதீப்புக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். அதுக்கப்புறமா அவருக்கு கிடைச்ச ஃபேன் பேஸ் அதிகம். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவ்வளவு அளவுக்கு அதிகமான ஒரு ஃபேன் பேஸ் சம்பாதிச்ச ஒரே நபர் பிரதீப் ஆண்டனி. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபேன் பேஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை யாரெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்களோ அவங்க எல்லாருமே இவங்க பிளான் பண்ணி தூக்குனாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் சிலருடைய கருத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா இவன் என்னப்பா சைக்கோ மாதிரி இருக்கான், இவன் யோசிக்கிறது ரொம்ப வியர்டா இருக்கு, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், அதாவது கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரதீப் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர்ல்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள். இப்ப உதாரணத்துக்கு நம்ம யுகேந்திரன் அவர்களுடைய தந்தையார் இருக்கார் இல்லையா, மலேசியா வாசுதேவன் அவர்கள், அவருடைய பாட்டு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல எங்க அம்மா உங்க கூட அவருடைய மலேசியா வாசுதேவன் அவர்களோட படுத்திருக்காங்கன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசினார். ஸோ உங்க பாட்டின் மூலமா எங்க அம்மா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க. அப்படி வித்தியாசமா யோசிக்கக்கூடிய ஒரு நபர் பிரதீப் ஆண்டனி. இவங்க கூடலாம் எப்படி பெண்களால வாழ முடியும்? எந்த பொண்ணு இவங்க கூட குடும்பம் நடத்துவா? ஒரு ஃப்ரெண்டா கூட இவங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே பொய்யாக்குற வகையில பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு.
ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ நடக்கும்போது அந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒரு நபருடைய நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. ஆனா அது வந்து பெரிய விஷயமாவே சமூக வலைதளங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ இதுல இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு புகழா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான், அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறோம்ன்றதுல தான் இருக்கு. பிக் பாஸ்ல ஏகப்பட்ட சண்டைகள் நடக்கும். நீ பெரியவனா, நான் பெரியவனா, இந்த ஃபேனு அந்த ஃபேனு, அந்த ஸ்குவாடு இந்த ஸ்குவாடு. ஆனா நம்ம வந்து எவ்வளவு சொல்லுவோம், இந்த ஆட்டமெல்லாம் இந்த 3 மாசம் தான். 3 மாசம் முடிஞ்சு அடுத்த விஷயம் வரும்போது இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் காணா போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து எல்லா சீசன்லயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அது இப்போ பிரதீப் பாண்டனுடைய விஷயத்திலுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இவருடைய நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு அப்படிங்கிறதே வந்து பல பேருக்கு வந்து தெரியல. அந்த அளவுக்கு தான் நியூஸ் வந்து சமூக வலைதளங்களை பரவிக்கிட்டு இருக்கு. யார் அவரு கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா வந்து அவர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அவரோட காதலோடவே வந்து நிச்சயம் நடந்திருக்கு. அவங்கள தான் அவர் திருமணமும் செஞ்சுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இதை நான் ஏன் எடுத்து இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதை சார்ந்த நபர்களை நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு நபருக்கு இந்த விஷயம் நடந்திருக்குன்றதே பல பேருக்கு தெரியல. இந்த புகழும் வெளிச்சமும் சிறிது காலம் தான் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு உணர்த்தணும். ஸோ ரொம்ப புகழ் கிடைக்குதுன்னு ரொம்ப ஆடக்கூடாது. இது வந்து சில பேருக்கு புரியும். புகழ் நமக்கு கிடைக்கவே கிடைக்கல அப்படின்னு வந்து சிலர் வந்து வருத்தப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்றது உண்டு. அந்த மாதிரியும் யாரும் வருத்தப்பட தேவை கிடையாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா என்னைக்கா இருந்தாலும் அந்த புகழ் உங்களை தேடி வரும். அண்ட் அந்த புகழ் டெம்பரவரி தான், அது வந்து நிரந்தரமா உங்ககிட்ட இருக்காது. நிரந்தரமா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்காக தினம் தினம் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம். ஸோ பிரதீப் ஆண்டனுடைய ஃபேன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதீப் ஆண்டனுடைய நிச்சயம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள். அடுத்து பிரதீப் வந்து ஒரு படம் இயக்க போறேன்லாம் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்த வாக்குறுதியெல்லாம் இந்த பிக் பாஸ் டைம்ல ஹாட் ஸ்டார் டிஸ்னி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவரை பாதிலே வந்து ரெக்கார்ட் கொடுத்து அனுப்புனதுனால கமல் வந்து சண்டை போட்டு அவரை அனுப்பி விட்டாரு, எல்லாம் அந்த ஒற்றை நபருக்காக. ஸோ இன்னும் அந்த ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அவர் வந்து ஏதோ படங்கள்லாம் வேற நடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தாரு. அதனுடைய அப்டேட்லாம் என்ன அப்படிங்கிறத பின் வரக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.